படத்தை பார்த்த ரசித்தவங்க அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு அனைவருக்கும் நன்றி. பேரவனுடைய மொத்த குழுவின் சார்பாக இந்த படத்தில் அமுதனாக நடித்திருக்கும் மம்முக்கா அவர்களை பேசுமாறு கேட்கும். எல்லாருக்கும் வணக்கம். என்னை பொறுத்தவரையில் இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் பேசி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, படம் தான் பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கதை. ரொம்ப நாளாக நாங்கள் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ல இருந்திருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண படம். நிறைய ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டில் படம் நிறைய வெளியூர்லாம் பார்த்துருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு தான் தமிழில் நடிக்கிறேன். ஏன் 10 வருஷம் நடிக்கலன்னு கேட்டால் 10 வருஷமும் நான் நடிச்சுட்டு அதுமாதிரி நான் தமிழில் நடிக்கலைங்க தான், அவ்வளோதான். ரொம்ப டிஃப்ரெண்டான படம் நடிச்சு, ரொம்ப டிஃப்ரெண்டான கதை. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பெருசாக கஷ்டப்படலை. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு நினச்சேன், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருந்தது நடிக்கிறதுக்கு. படம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி குழந்தை இருந்ததுன்னா இப்படி தான் நடந்திருக்கும். இது இங்கெல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது. இந்த படம் பார்த்தா தான் தெரியும். இது நம்ம யாரும் பார்க்காத போன விஷயம். நிறைய குழந்தைங்க நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான குழந்தைகள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்கள பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் பிரச்சனை. இப்போ நடக்க கஷ்டப்பட்ட ஒரு குழந்தை நம்ம பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறான், அவனுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இஸ் யூஸ் டு தேட். ஆனால் உணக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். இதுவரைக்கும் இது யாரும் சொல்லாத கதைன்னு எனக்கு தெரியல, நான் நினைக்கல. நிறைய பேர் சொல்ல மறந்து போன கதை, இல்லை சொல்லாம விட்ட கதை. நாங்கள் எல்லாரும் ரொம்ப 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 சந்தோஷமா, ரொம்ப அன்போட இந்த படத்தை எடுத்திருக்கோம். ப்ரொடியூசர் ஆனாலும் டைரக்டர் ஆனாலும் என் கூட நடிச்சவங்க யாரானாலும். இது இப்போ இனிமே படம் பார்க்குறவங்க கையில் தான் இந்த படம் இருக்கு, எங்கள் கையிலேருந்து போயிடுச்சு. நீங்கள் பிரஸ்காரங்க யாராக இருந்தாலும் பார்த்தவங்களுக்கு தான் இந்த படம் இனிமே. இட் இஸ் யுவர்ஸ். யூ ஹேவ் டு லுக் ஆஃப்டர். நீங்கள் தான் இந்த படத்தை பார்த்துக்கணும், நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டாடணும், நீங்கள் தான் இந்த படத்தை பெருமைப்படுத்தணும். எங்களால் இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்களால் சொல்ல முடியாது. இனிமேல் சொல்ல வேண்டியது நீங்கள். அதான் முதல்ல நான் சொன்னேன், இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் பேச போவதில்லை, இந்த படம் தான் பேசணும். படத்துக்கு அப்புறம் நீங்கள் பேசணும். அப்போ தான் இது ஒரு பேசும் படம் ஆகிடும். உண்மையிலே நான் சினிமாவில் 35 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு படம் எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் எடுத்த படம் அது. இது நிச்சயமாக நீங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அஞ்சலி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப இந்த படத்தை பார்த்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது பேரங்குல ஒரு பார்ட்டான இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீலிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார் ஃபார் மேக்கிங் ஏ பார்ட் ஆஃப் பேரன்பு. அண்ட் இட் வாஸ் ஆனர் டு ஒர்க் வித் மம்முட்டி சார். அண்ட் தேங்க்யூ தேனப்பன் சார் அண்ட் சாதனா. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தை பார்த்து என்கரேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்யூ. சாதனா. எல்லாருக்கும் வணக்கம். பாப்பாவா நடிச்சதுல ரொம்ப 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 பெருமையாகிறேன். பிகாஸ் it is a great responsibility that I had to represent these kids. So ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு. நான் ராமன்ல ரொம்ப தேங்க் பண்றேன், மம்முட்டி சார் ரொம்ப தேங்க் பண்றேன், அஞ்சலி அக்காவை ரொம்ப தேங்க் பண்றேன், டீம்ல இருந்த எல்லாருமே ரொம்ப 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 தேங்க் பண்றேன். அண்ட் எல்லாருமே கண்டிப்பா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தெனீஸ்வர். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராமுக்கு நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தென்னப்பன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
இப்படி ஒரு படத்தில் நான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். தேங்க்யூ. படவாசர் கருணாகரன் ஒரு சொல். விடியும் பொழுதும் வடியும் கவியும் இறைவன் கூடிய அனைவருக்கும் இணைய வணக்கங்கள். பேருந்து என் கூட பாட்டு எத்தனை அவங்க கூட நான் பாட்டு தான் வைரம் சார் மற்றும் சுமதி ராமக்காக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இயற்கையோட எழுதுனாங்க, நான் வாழ்க்கையோட எழுதுனேன். படத்தை பார்க்கும் போது தான் தெரியுது இது என்னோட வாழ்க்கைன்னு. ஏன்னா என்னுடைய அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு இந்த படத்தை ஷூட் பண்ண ஷாட்டில் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நான் ஸ்கூல் போன காலகட்டத்திலேருந்து சரி, காலேஜ் போன காலகட்டத்திலும் சரி, இன்னைக்கு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்திலும் சரி, தூங்கி எழுதுலேருந்து வெளியே போகிற பைக் எடுக்கிற வரைக்கும் எல்லாமே அப்பாவுடைய பாக்கெட் பண்ணி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வாழ்க்கையை என் கண்ணில் கொண்டு வந்த ராம் சாருக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் தேனப்பன் சார் வாழ்க்கைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நிக்கல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் என்னுடைய முகம் உங்கள் சார் தான். நன்றி. திருமதி சுமதி ராம் அவர்கள் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த பேரன்பில் நடித்த எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். ஓட எத்திரிங்களா உக்காருங்க.